பொது இடங்கள்ல பொது மீட்டிங்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடி வாங்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும். வணக்கம். ஸ்டாலின் முதுகில் குத்திய காங்கிரஸ். இந்த கூட்டணி குழப்பங்கள் நீடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமையில காங்கிரஸ்காரங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக பயங்கரமாக கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இங்கே மதுரையிலையும் அதே போராட்டம் வெடிக்க தொடங்கியிருக்கு. என்னதான் பண்ண போகிறாங்க காங்கிரஸ் அப்படின்றத பற்றின முழு விளக்க வீடியோ தான். தயவுசெய்து சேனலுக்கு வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் இப்போ சில காலங்களாக, அதாவது எப்போன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விக்ரவாண்டியில் விஜய் அவர்கள் தன்னோட அந்த பாம், பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லிப்பார்கள் பார்த்தீங்களா, அந்த ஒரு கூட்டணி பாம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் இங்கே பல அரசியல் குழப்பங்கள் நீடிச்சிட்டு இருக்கு. அந்த ஒரு டைமில் இப்போ 26 வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு இப்போ டிஎம்கே காரங்கள்ட்ட நாங்கள் கூட்டணி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் முடியவே முடியாது, மாநில சுயாட்சி மத்தியில் தான் கூட்டாட்சின்றது எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா அதாவது கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக சபரீசன் அவர்கள் போயிருப்பாரு. சபரீசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2 வாட்டி போய் ராகுல் காந்தியை மீட் பண்ண வரும்போது சரியா வராதுன்ட்டாங்க. 3வது வாட்டி பார்த்தீங்கன்னா கனிமொழி போயிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த கூட்டணி இழுபறி அவங்க சொல்லியிருப்பாங்க, அங்கேயே பிரஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எங்களோட கூட்டணி சுமூகமாக போயிட்டு இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அது நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் என்னதான் ஆட்சியில் பங்குன்ற ஒரு பக்கம் கேட்டால் கூட 40% உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வச்சுட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக காங்கிரஸில் இருக்கிறவங்களே அதிகமாக நாங்கள் டிவிகேக்கு போகிறோம், எங்களுக்கு அங்கே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றாங்க, நீங்கள் அதை தரமாட்டேங்கிறீங்களே, ஏன் உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை இதில் என்ன அவங்களுக்கு இப்போ பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஎம்கே இவ்வளோ வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் கூட அவங்களுக்கு அதெல்லாம் கேட்க தோணலை. இதுக்கு முன்னாடியும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தேசிய கட்சியுமே மாநில கூட்டணியில் இருக்க போகிற கட்சிகள்கிட்ட எந்த ஒரு எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்கன்னு கேட்டதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் சொன்னதுக்கப்புறமா இது பல கட்சிகள் எழும்பியிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகலேயே கூட எங்களுக்கு 45 சீட்டுக்கு மேலே வேணும்னு சொல்லிட்டு பிஜேபி கேட்டுட்டு இருக்கிறதா, 70 சீட்டு வேணும்னாங்க, அப்புறம் 45 கன்ஃபார்ம் பண்ணாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவங்களுமே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி முதற்கொண்டு பிஜேபி சைடில் வேணுன்ற மாதிரி டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிறைய இடங்கள்ல எங்களுக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒவ்வொரு பிரஸ் மீட்டில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக, இப்போ செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், அந்த கிறிஸ் சோடாங்கர் அப்படின்றவராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை சொல்லும்போது காங்கிரஸ் தலைமை என்ன பண்ணுது, தடை போடுது. நீங்கள் கூட்டணி விவகாரங்களை தனிப்பட்ட முறையில் உங்களோட இஷ்டத்துக்கு பேசாதீங்க, இது கட்சி தலைமை தடை விதிக்குதுன்னு சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை என்ன அறிவிக்குதோ அதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தடை, அதே மாதிரி தடை திமுக சைட்லையும் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பேசின மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எங்களுக்கு நாங்கள் காங்கிரஸ் இருக்கிற நிறைய பேர் நாங்கள் டிவிகேக்கு போகிறோம், ஏன்னா எங்களுக்கு அங்கே தான் நல்லது நடக்கும்னு தெரியுது. இவங்க எங்களை ரொம்பவே ஏசுகிறாங்க, ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சி அப்படின்ற மோசமான இடங்கள்ல அவங்களுக்கான அந்த ஒரு சர்ச்சையை பேச எழும்போது எப்படி நாங்கள் கூட்டணியில் இருக்கிறது, நாங்களே இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்துகிட்டே இருக்கோம், இன்னி இவங்களோட போக்கு எங்களுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பார்த்தீங்கன்னா வெறும் சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் இன்னைக்கு டிஎம்கேக்கு காங்கிரஸோட சப்போர்ட் தேவையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 40%, 20% அந்த அளவுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி, இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சி அவங்க. ஆனால் இப்போ பிஜேபி சில மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கு, காங்கிரஸும் ஒரு 2 மாநிலங்களில் இருக்குது. ஆனால் அவங்க அதே நிலைமையை தமிழகத்தில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு டிவிக்கு தலையில் ஏறி மிளகா அரைக்கிறாங்களோ அப்படின்றதும் முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு காங்கிரஸில் வேலை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு இனப்பழுகொடை அப்படின்ற ஒரு வழக்கில் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அலிகேஷனை தன்னோட தலையில் சுமத்திக்கிட்டு இருக்கு. அது போக இப்போ டிஎம்கேல இருக்கிற சில பேரே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இன்றைக்கி வெறுத்து தான் இருக்காங்க. அதாவது ஐயா கலைஞருக்காக கட்சிக்கு இருந்துட்டு இருக்காங்க, கூட்டணி பிடிக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு போக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு, அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் டிவிகேவோட போய் சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது டிவிகேவுக்கு பெரிய பலவீனம். இதை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட ராகுல் அவர்களுடைய ஒரு உற்ற நண்பர் விஜய் அப்படின்றனால 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தைலாம் போச்சு, பயங்கரமாக பேசுகிறாங்க, இரவு 9 மணிக்கு மேலே ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மீம்ஸ்லாம் போட்டுட்டு
அதாவது வைரலாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் கூட நீங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துனீங்க அப்படின்னா தயவுசெய்து இதை வெளிப்படையாக பண்ணுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிடுறது, வீட்டுக்கு 9 மணிக்கு மேலே வந்துட்டு தலைவர்கள் பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நேருக்கு நேராக நெத்திக்கு நெத்தியாக உனக்கு இத்தனை தொகுதி, எனக்கு இத்தனை தொகுதி, இந்த இது உனக்கு இது உனக்குன்னு பேசுறதுனா நீங்கள் எங்ககிட்ட வாங்க, இல்லையா எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்ததாகவும், ஆனால் இதுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு டிஎம்கே விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியா இல்லை. அவர் என்னதான் அவங்க கூட்டணியில் பங்கு தர்றாங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர்றாங்க தரலன்றது ரெண்டாவது விஷயம். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒன்று இருக்கு, என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா இந்திய பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட சவுண்டு ஒலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கேவோட 40 எம்பிக்கான பவர் அவங்களுக்கு தேவை. அப்படின்னா தான் அங்கே ராகுல் காந்தியோட பவர் வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கேட்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு 26 சட்டமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு டிஎம்கேவை பிச்சுக்கிட்டு வந்துருவோம், இன்னைக்கு நாங்கள் வந்து டிவிகேல சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட கருத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் எடுத்துக்கோங்க, செல்வ பெருந்தகையா இருக்குங்க, அவங்களாம் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வேணா டிவிகேல வந்து சேரலாமே தவிர இன்னைக்கு கட்சி வந்து சேரும் அப்படின்னு இவங்க தனிப்பட்ட முறையில் சொல்றதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையவே கிடையாது. இது வந்து டிஎம்கேவை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலை. ஏன்னா இன்னைக்கு தொகுதி பங்கீடு பிரச்சனையில் டிஎம்கே சைடில் பார்த்தீங்கன்னா 170 தொகுதியை டிஎம்கே தக்க வச்சுக்கிட்டு 64 தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோட கட்சி எடுத்துக்கங்க, ஆல்ரெடி அவர் வந்து 6 சீட் அவருக்கு கொடுத்து அதில் 2 மட்டும் ஜெயிச்சு இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் போய் உட்காந்துருக்காரு எம்பியா. அப்போ எங்கள் கட்சி வந்து எங்கள் கட்சியும் தேசிய கட்சி தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அவரும் சொல்லி எங்கள் கட்சி பெரிய மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூடுதல் தொகுதி கொடுங்க திருமாவளவர் சைடில் வந்து டிமாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாமகலேருந்து நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையில் அன்புமணி பழத்தை தூக்கிட்டு என்டிஏக்கு போயிட்டாப்ல. இப்போ பழமே இல்லாமல் நம்ம ராமதாஸ் ஐயா வந்து என்ன பண்ணுறது, என்ன சின்னத்தில் நம்ம போட்டிக்கிறதுன்னு தெரியாமல், கட்சி இருக்கா இல்லையானே தெரியாமல் இருந்துட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு டிஎம்கே சைடில் ராமதாஸ் அவர்களே கண்டுக்கவே இல்லைன்னே சொல்லணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கூட்டணி குழப்பம்ன்றது டிஎம்கேல நீட்டுக்கிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்க்கு கூட்டணி ஒதுக்காம இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கு அவங்களால கூட்டணி ஒதுக்க முடியாது அப்படின்றது ஒரு நியாயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவிகேல வந்துட்டு காங்கிரஸ் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய ப்ளஸ் தான், காங்கிரஸ் வந்து பெரிய கட்சி தானே வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க. எந்த விதத்துலையும் அது துளி கூட நம்பகத்தன்மை இல்லாத ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டிவிகேவை எடுத்துக்கோங்க, இன்னைக்கு ஆரம்பத்தில் இருந்தே வளர்ந்துட்டு வந்தவங்க, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்தே இருந்துட்டு இருந்தவங்க, அது போக விஜய் கூட இருந்தவங்க, உழைச்சவங்க, இவங்களுக்காக வந்து வேட்பாளர் பட்டியலில் நீ பேர் வரும் தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் இன்னைக்கு பெரிய கட்சியான காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அது அவங்க வந்து பெரிய ஒரு அலிகேஷனோட வர்ற ஒரு கட்சி. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து உள்ளே வர்றாங்க அப்படின்றது பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எப்படி வந்து டிவிகே சைடில் காங்கிரஸ் வந்துருச்சுன்னா டிவிகே ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்புறவங்களும் இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மைனஸான செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம். இதனால காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை மிரட்டுறதுக்கு வேணா இவ்வளோ செய்யலாம், இல்லை மாணிக்கம் தாகூர் இவ்வளோ பேசுறாரு, இஷ்டத்துக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, தலைமையை மதிக்காமல் செய்கிறாருன்னு வேணா அவர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வேணா வந்து இன்னைக்கு எப்படி நம்ம கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருக்காங்க, ஜேசிடி பிரபாகர் சேர்ந்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க, அவங்க வேணா சேர்ந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க, அம்மா கூட உண்மையான தொண்டர்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் ஏற்ற ஓபிஎஸ் அவர்களே இன்னைக்கு டிடிவி மிரட்டுறாரு, நேருக்கு நேராகவே ப்ரெஸ் மீட்டில் மிரட்டுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு எங்கே வந்து நிற்கிது தலைமையில். அப்போ ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு பின்னணி, குற்ற பின்னணின்னு இருக்கும், ஊழல் பின்னணின்னு இருக்கும். இன்னைக்கு மொத்தத்திலே வந்து எல்லாமே ஒரே பக்கம் வந்து சேரும்போது இது கண்டிப்பாக டிவிகேவுக்கு பெரிய மைனஸாக தான் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. இதுதான் வந்து எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் விமர்சகராக இருக்கட்டும், அரசியல் பேசுகிறவங்களா இருக்கட்டும், தெளிவான அரசியல் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், டிஎம்கேவுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க காங்கிரஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து இறங்கி நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஜனநாயகன் படத்துலையா இருக்கட்டும், சிபிஐ விசாரணையில இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி ஆளாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாணிக்கம் தாகூர் அப்படின்றவர் தமிழ் மாநில காங்கிரஸ்ல தமிழக காங்கிரஸ்ல இருந்துகிட்டு உடனடியாக தன்னோட கண்டன குரலை தெரிவிச்சிருப்பாரு டிஎம்கேக்கு எதிராகவே. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஸ்டாலின் அவர்களே தனிப்பட்ட முறையில் விமர்சிச்சிருக்காரு. வெறும் 5000 ரூபாய் நான் மட்டும் நம்பி நீங்க மூட நம்பிக்கையா இருக்காதீங்க, இதனால நீங்க ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவரோட தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை இன்னைக்கு காங்கிரஸ் தான் சொல்லுதுன்னு நம்ம ஏத்துக்கவே முடியாம ஒன்று இருக்கிறனால கட்சி வந்து சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இன்னி வந்து டிவிகேவை ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையை தான் இவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேலம் மீட்டிங்கில் நடந்த மைனஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்கெல்லாம் வந்து குழி பறிக்க முடியுமோ பறித்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம தான் அதை தாண்டி பார்த்து போகணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்குவோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.